இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோ. இது வந்து பிக் பஸாரோட ஒரு இயர் எண்ட் கிளியரன்ஸ் சேல் அதில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மறைமலை நகர் பாலாஜி மண்டபம் அதில் வந்து இப்போ போயிட்டுருக்கு இந்த சேலு. இது எப்போவுமே வந்து இயர் எண்ட் கிளியரன்ஸ் சேல்னு சொல்லிட்டு எல்லா வருஷமே வந்து நவம்பர்லேருந்து ஜான் வரைக்கும் போடுவாங்க இந்த சேலு. இந்த சேலில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எந்த பொருள் எடுத்தாலுமே 150 ருபீஸ் அப்படின்னு இதில் இருக்கும். சிலது வந்து காம்போவாக இருக்கும், சிலது வந்து நிறைய செட்டாக இருக்கும், சிலது சிங்கிள் பீஸாக இருக்கும். பட் நீங்கள் எது எடுக்கணுன்னாலுமே அது வந்து 150 தான். இதுக்குள்ளே வச்சுருக்க இதுக்குள்ளே போயிட்டாலே 150 தான். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ அது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா, பாய்ஸ் ஃபுட்வேர் இருக்குது. இந்த ஸ்லிப்பர் எல்லாமே வந்து 150 ருபீஸ்க்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து நிறைய தேடி எடுக்கணும். அதுதான் விஷயம். நம்மளுக்கு தேவையானது வந்து நம்ம நல்லா தேடி எடுக்கணும். அதுதான் அங்கே ஒரு விஷயம். இந்த சைடு வந்து இப்போ இது வந்து லேடிஸ் ஃபுட்வேரு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் வந்து நம்ம தேடி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் இல்லை இந்த ஷாப்பு. இதில் வந்து 2, 4, 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். 5 இது வந்து 150 ருபீஸு. அதுக்கப்புறம் ஆங்கரு, அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்கு. ஸோ அப்படியே பிளாஸ்டிக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நிறைய இதில் வந்து பேர் வந்து தெரியல. இதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் என்னன்னு கூட தெரியல. ஆனால் நிறைய இருந்ததாங்க. அதனால வந்து நம்ம அப்படியே ஓவராலாக பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கெட்டுக்கெல்லாம் வித்தவுட் மூடி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. மூடி வந்து இதுக்கு தனியாக இருக்குது. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்குது. நிறைய இருந்தது பிளாஸ்டிக்கில் குட்டி குட்டி சேர்ஸு அந்த மாதிரி. ஆக்சுவலி இது வந்து நாங்கள் நேற்று போய் பார்த்ததுக்கும் இன்றைக்கி போய் பார்த்ததுக்கும் நிறைய பொருள் வந்து சேல் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் மேட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோர் மேட்லேயே நிறைய விதமான மேட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் மேட் இது. எக்கச்சக்கமான கிச்சன் பொருள் இருந்தது. இதுவுமே வந்து நம்ம தேடி தேடி தான் எடுக்கணும். நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டாலாம் கிடையாது இங்கே. நம்ம தேடி தான் எடுக்கணும். ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே ஓவராலாக ஒரே ஒரு வாட்டி வந்து நம்ம பார்த்துருவோம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து எனக்கு பேரெல்லாம் தெரியல. இது வந்து ஒரு மினியேச்சர் வந்து நம்ம பால் கறக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்களே அதோட மினியேச்சர் மாதிரி இருக்குது இது. நல்ல ஒரு மினியேச்சர், ரொம்ப குட்டி சைஸில் ஒரு தூக்கு. அதுக்கப்புறம் இது என்னென்னா சட்னிலாம் நம்ம மொத்தமாக வச்சுக்கலாம் போல். இட்லி பாத்திரம். இதில் வந்து 8 இட்லி பாத்திரம், 8 இட்லி எடுக்கிற மாதிரி இருக்குது. சாஸ் பேன்,
நம்ம டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுற பவுல் மாதிரி வித் மூடியோடு வந்திருக்கு, நல்லாயிருக்கு. இது என்னது, ஒரு குட்டி உண்டியல். ஒரு படி காப்படி அது. ஓகே. டம்ளர் வந்து 2, 4, 6 டம்ளர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 டம்ளர் வந்து 150 ருபீஸு. அதுக்கப்புறம் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய டம்ளர்லாம் இங்கே இருந்தது. எங்கே 1, 2, 3 டம்ளர் வந்து 150 ருபீஸ். அதுக்கப்புறம் இது என்ன, ஒரு கடாய் இருக்குது. அங்கே இருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த தாளிப்பு கடாய் தான் இருக்குது. நான்ஸ்டிக்கில் ஒரு தாளிப்பு கடாய் சூப்பராக இருந்தது. அதோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து சிங்கிள் பீஸ் வந்து 150 ருபீஸு. இப்போ கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. குட்டி பிளாஸ்டிக் டஸ்ட்பின். இது பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 4 செட்டு 150 ருபீஸு. இது 2, 4, 5 செட்டு. 2, 4, 5 இருக்குது. இதில் 5 இருக்குது. பிளேட் வந்து ஒரு 3 பிளேட்டு. இதை விட கொஞ்சம் சின்ன பிளேட்லாம் வந்து ஒரு 4 பிளேட்டு அந்த மாதிரி. அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் பிளேட்லாம் வந்து ஒரு 5 பிளேட்டு அப்படிலாம் இருந்தது. இதில் என்ன இருக்குது, 2, 4, 6 இருக்குது. 6 பிளேட்டு. அதுக்கப்புறம் சாப்பிங் போர்டு. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டே வரும்போது ஒரு ரேக் ஃபுல்லாக இருந்தது இந்த சாப்பிங் போர்டு. இப்போ போய் பார்க்கும்போது ஒரு 2, 3 ஐட்டம்ஸ் தான் இருந்தது. அதில் கிச்சனில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. வித்து ஸ்பூனோடு வருதுன்னு நினைக்கிறேன். இது 4 பீஸ் வந்து வித்து ஸ்பூனோடு வருது. 6 பாக்ஸ் இருக்குது இதில்.
போலலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரொம்ப அழகாக குட்டி குட்டியான இந்த டீ கப்ஸு சூப்பராக இருந்தது. இந்த டீ கப்ஸு இது வந்து ஒரு 6 கப் வருதுன்னு நினைக்கிறேன். 6 பேக் வந்து 6 பீஸ் வந்து 150 ருபீஸ்க்கு. பூஜைக்கு தேவையானதெல்லாம். ட்ரையரு, ஹேர் ட்ரையரு, டோர் ஸ்க்ரீன் நிறைய இருந்தது. டோர் ஸ்க்ரீன், பிளாஸ்டிக் பாய், வந்து 150க்கு இது வந்து தாராளமாக வாங்கலாம். ஆனால் இதில் வந்து சைஸ் வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி தான் இருந்தது. மீடியம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த ரோ ஃபுல்லாக இருக்கிறது குழந்தைங்கள், ஒரு 7th 8th படிக்கிற பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக மேலே இருக்கிறது ஃபுல்லாமே. இந்த ஃப்ராக்ஸ் கூட வந்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளே தேவையானது இது நம்ம குழந்தைக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தான் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸாக தான் இருந்தது எல்லாமே. நைட் வியர்ஸு, இது வந்து லேடிஸ் கேர்ள்ஸ்க்கான நைட் வியர்ஸு, ஸ்கர்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் சொன்ன மாதிரி நிறைய சைஸ் இருந்தது, அதை தான் நம்ம தேடணும். அதுக்கப்புறம் வந்து லெகின்னு, அதுக்கப்புறம் அங்கே இருக்குது லெகின் எங்கேயோ பார்த்தேனே, எஸ் லெகின்லாம் வந்து நம்ம ஒரு 220க்கு ஒரு லெகின் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அந்த குவாலிட்டிலாம் ஒரு பிராண்டட் லெகின் வந்து நம்ம காட்டனில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது குவாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஆண் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் இருந்தது. இதில் ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு, ஷர்ட் வித் ஜீனோடு இருக்குது. அதுக்கப்புறம் ஷர்ட் மட்டும் தனியாக இருக்குது. அப்புறம் டிஷர்ட் மட்டும் தனியாக இருக்குது. நைட் வியர்ஸு எல்லாமே இந்த சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மென்ஸுக்கான நைட் வியர்ஸு. ஓவரால் இந்த ஷாப்பிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த ஷர்ட்ஸ் தான். 150 ருபீஸ்க்கு ரொம்ப வெரைட்டியான செக்டு ஷர்ட்ஸு. நம்ம ஒரு 600க்கு ஒரு பிராண்டட் ஷர்ட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது குவாலிட்டி. ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் சூப்பரான வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஷர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அங்கே, இந்த மாதிரி ஃப்ளாரல் பிரிண்ட்டு அந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இரும்பில் இருக்கிறமான ஐட்டம்ஸ்லாம் ஒரு சைடாக வச்சுருக்காங்க. இது வந்து தோசைக்கல், அப்புறம் இந்த குழிப்பணியாரம், ரோட்டி மேக்கர், அதுக்கப்புறம் இந்த பெரிய கடாய், சின்ன கடாய், அதுக்கப்புறம்
வேறு என்ன இருந்ததுன்னா அருவாமனை, கத்தி அதெல்லாம் வந்து இந்த சைடு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பேக்கில் வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி டிசைன் வச்ச பேகு, அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ளைனான பேகு அதெல்லாமே இருந்தது அங்கே. டெடி பியர் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது ஃபுல்லாக நான் இதில் நிறைய காட்டாத விஷயங்கள் கூட நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மரமலை நகரில் பாலாஜி மண்டபம், இந்த மண்டபத்தில் இது வந்து Jan 14 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கும் பிக் பஸாரில். ஸோ இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.